போடி வாய புட்டு எடுத்து தெரிஞ்சுக்க. யார பத்தி போடி அப்படி தப்பா பேசுற? ஏமாமா போடி மதுரைன்னு சொல்ல இப்பதான் அவன்கிட்ட சொல்லி முடிச்சேன். திண்டுக்கல் தேனிகம்மா போடி மதுரைன்னு சொன்னேன். வேகமா சொல்லும்போ அப்படி தெளிவா சொல்ல வேண்டியது. வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க நீ? கொழுக்கட்டை வச்சிருந்தா எப்படில பேச முடியும்? தெளிவா சொல்ல வேண்டியதானே போடி மதுரைன்னு. நீ திருச்சி போய் பாருவே. திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போற பஸ். எதுக்கு நான் திருச்சி போய் பார்க்கணும்? திருச்சில போய் பாருன்னு சொன்னேன். என்னத்துக்கு கேக்குற? எனக்கு வேற வேலை இல்லையா? சரி மதுரையில போய் பாரு. என்னத்துக்கு கேக்குற? ஏன் பாவனா? நீ எதுக்கு தானே போன்னு கேக்குற? தேவையான்னு கேக்குற. மதுரை போய் பார்க்க திருச்சி போய் பார்க்க எனக்கு தேவையா? சரி புதுக்கோட்டையில போய் பாரு. என்னத்துக்கு பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? டேய் நீ பஸ்ல ஏறியா இல்லையால? ஏறல போலாம் அங்கிட்டு போலாம். பஸ்ல ஏ டிரைவர் எங்கடா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் எங்கடா போயிட்டேன்? போய் தேஞ்சாடா அடேப்பா என்னடா டிரைவர் அடியில எத்தனை கண்ண கரியர் வச்சிருக்கிற? ஆமா ஏமா என்னங்க அட நீ திருச்சில போய் பார்த்தனுக்கு பஸ்ல கண்டக்டர் எப்படி ஆளு ஏத்துவாரு? திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போற பஸ் இருக்குல்ல, வேகமா சொல்லும்போது எப்படிமா கேக்கு? திருச்சி தஞ்சாவூர் மூலம் திருச்சி தஞ்சாவூர் மூலம் திருச்சி தஞ்சாவூர் மூலம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் எடுத்து வச்சு அர்த்தம் பண்ண தெரிஞ்சுக்க. யார பத்தி என்ன கேக்குற? ஏற்கனவே அர்த்தம் போய் தான் கிடக்கு. நீ வேற அவர் சொல்றது அப்படி தான் கேக்கு. சரி நீ மதுரையில போய் இறங்க பாரு. சரி ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் பஸ் விட்டு இறங்க விட மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட்ல சார் ஆட்டோவா மேடம் ஆட்டோவா ஆட்டோவா மேடத்தை கூட்டி கொண்டு வச்சு எதை ஆட்டோ சொல்ற? மேடம் இருந்த ஆட்டோவான்னு கேக்குற அப்படிதான் கேப்பா. ஆட்டோவா? திண்டுக்கல்ல போய் பாரு. எதுக்கு தூங்க விட மாட்டாங்க நம்ம பஸ்ல. சார் சாப்பாட்டா 5 ரூபாய்க்கு சாப்பாட்டா? என்னடா ரொம்ப ரேட்டு கம்மியாச்சு. சப்போட்டா விற்பனைமா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விற்பனை. அது மாதிரிதான் இது திண்டுக்கல் தேனிகம்மா போடி மதுரைன்னு சொல்றது. ஆமா நீ எந்த ஊர் போகணும்? நான் வந்து மன்னார்குடி போகணும். மன்னார்குடி போகணுமா? ஏன்னா திண்டுக்கல் தேனிகம்மா மதுரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ மன்னார்குடி போகணுங்கிற. மதுரை போகணும். மதுரை நீ முதல்ல போன பாத்தியா? முதல்ல போன என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காயா? முன்னாடி போட பாத்தியா? முன்னாடி பார்க்கல. பின்னாடி போட பாத்தியா? பின்னாடி பார்க்கலங்க. ஐயோ நான் பார்க்கலங்க. எந்த கவர்மெண்ட் பஸ்ல உருப்படியான ஊர் போட்டு உருப்படியான ஊர் போய் சேர்ந்திருக்கு. எப்ப ஏறினாலும் எங்க ஏறினாலும் கண்ட்ராக்டர் கேட்டு தான் ஏறணும். கேக்குறேன் ஏங்க எந்த ஊர் போகுது இந்த பஸ்? இப்ப கேக்குறியா? ஏறினதுக்கு அப்புறம் கேட்கணும். ஏறதுக்கு முன்னாடியே கேட்கணும். சார் ஏறவா கேள்வி. சார் ஏறவா எங்களுக்கு ஒரு மூடு வரணும்ல, ஏத்தணுமா வேண்டாமா அப்படின்னு. இல்ல அந்த ஊருக்கு பஸ் போகணும்ல. ஆமா கேள்வி வைப்ப. சார் ஏறவா? ஐயே வலியுது சார் தொடச்சுங்க. பஸ் அந்த வழியா போகாது. இந்த நீ கேக்குறே தேவையெல்லாம் பேசுறேன். ஓ இம்சனாச்சும் தேவலை. நேற்று சாயங்காலம் வண்டி மாத்தினேன். நான் சொல்றேன் சில்லற இல்லாட்டி கீழே இறங்கடான்னு. கீழே ஒருத்தன் தண்ணியை போட்டு என்னைய கேட்கிறேன். ஏன் கண்ட்ராக்டர் ஒன்றை சில்லற இருக்கானு? இல்லடா அப்படின்னு. அப்ப என்ன மாதிரி இருக்கா நீ இருக்க, நீ இறங்கடா கீழேங்கிற. சரியா தானே கேட்டிருக்காரு. ஏன்னா கண்ட்ராக்டர் நான் இறங்கிட்டா 6 வட்டி கேட்டு இருக்கிறது. என்ன ஒண்ணு தண்ணியை போட்டவன் சன்னலுக்கு வெளியில கையா வெளியில ஆட்ட ஆரம்பிச்சுட்டேன். சரிங்க டிரைவர் பார்த்தாரு. கண்ட்ராக்டர் அங்க ஒருத்தன் மாதிரியா கையை வெளியில ஆட்டிக்கிட்டு என் கையை உள்ள விட சொல்லி அப்படின்னு. சரி ஆடுறாது கையை உள்ள விடுற அப்படின்னு. எழுத்து அப்படி ஒரு லேடிஸ் இருந்து லேடிஸ் அந்த அம்மா ஏண்ட சண்டைக்கு வந்துருச்சு. அவன் வெளியில ஆடிக்கிட்டேன். உள்ள விடுஞ்சப்ப உள்ள விட்டு ஆடிட்டு எவ்வளவு சிக்கல் எவ்வளவு சிரமம் தெரியுமா? கண்ட்ராக்டர் வேலை பாக்குறேன். இப்ப பள்ளமேட்டுல பஸ் போகுதுன்னு வச்சுக்க, கண்ட்ராக்டர் எப்படி டிக்கெட் எடுப்பாரு? கூட்டம் நிறைய இருக்கும். இங்க பக்கத்துல வா பக்கத்துல வா. கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்க ஆடு எஞ்சிருமா போறேன். மதுரை போறேங்கிறிய மேல கம்பி எட்டுதா? 8 அடி கீழே இருக்க தம்பி என்னாச்சும் முடிச்சு. இந்த கீழே ஒரு கம்பி இருக்கா, அந்த தம்பி என்னாச்சும் முடிச்சுக்க வேண்டியான்னு எட்டுது எட்டலன்னு கேட்டுக்கிட்டு கிடக்குறேன். கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னா அப்படித்தாம இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாப்ப. இப்படியே ஆடிக்கிட்டு போறப்போ பிள்ளையோட தான் போவேன். இல்லம்மா இந்த லக்கேஜ் போட்டோம்ல தென்னம்பிள்ளை வாழைப்பிள்ளை அந்த பிள்ளையோட சொல்றேன். இதை கிளடு கட்ட ஏறிடுச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவாங்க? கான்ட்ராக்டர் மூஞ்சியை பார்த்திருக்கியா? வாங்க வாழ்க்கையை வெறுத்த வாலிபர் சங்க தலைவர் அன்பு ஐயா அவர்கள். எனக்கு தெரியுமே இங்க ஒருத்தன் ஆம்பளை சீவன் நிக்கிறேன் என்னைய பார்க்க. பாசமலர்ல இருந்து பாட்டு 77 வயசாகி போச்சு. இங்க ஒரு ஆம்பளை நிக்கிறேன் என்னைய தெரியல உன் பேரை மாதிரி அந்த பிள்ளைகிட்ட வந்து கொடுத்துட்டு பாசமலர் பாட்டா கேட்கிறேன். பாசமலர் எனக்கு அன்பளிப்பு அளித்த ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. கட்ட உலகமடா ராமா. தெரியல யாருக்கு மார்க்கெட்டுன்னு புரியுதா? வயசாகி போனாலும் உங்களுக்கு தாமா மார்க்கெட் ஆளு தெரியுதா இல்லையா? தாத்தா கம்ப புடிச்சுக்கிட்டு வந்தாரே எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு? ஐயா நம்ம பழைய கம்பெனி மாதிரி இருக்கும் போல இருக்கு. பல நேரமா யோசிச்சு பார்த்து பிடிச்ச அதுதான் சொல்ல வர்றேன். பாசமலர்லேருந்து நீ வர்றப்ப ஒரு பாட்டு. யானை பழம் தண்டு சேன பழம் கொண்டு கால போல அத்த மகனை கம்பெனி கொடுத்து மாமே மயனை கவுத்து வாய குழந்தாயடா. என்னையா பாட்டு இது புதுசா இருக்கு? இப்படியே பாடி வச்சிருக்காங்க. மலர்ந்து மலரா மல்லாக்க தப்பா பாடுறியா?
ஐயோ அந்த பாட்டு தெரிஞ்சு இப்போ நான் கண்ட்ராக்ட் வேலைக்கு வந்தேன் என்ன வேலைக்கு நான் வந்தேன் எனக்கு தெரியலையா நீ 100 ரூபா காசை கொடுத்துட்டு மேட்டரை முடிச்சுட்டு போயிட்டேன் என்கிட்ட அந்த பிள்ளைய மக்கள் எழுத்துட்டேன் தாத்தா என்ன சொல்ல வர்ற ஏன் சிரிக்கிற போடி மயிரா தப்பா பேசுற எதுல விட்டேன் இந்த வரேன் கிளடு கட்ட பச்சில ஏறிச்சுன்னு வச்சுக்க கண்ட்ராக்ட் மூஞ்சிய பாத்தியா என்னம்மா எந்த ஊர் போறேன் ஏறிச்சல இதுல பேக்கு மசிர மாட்டேன் ஏறிச்சு சீட்டுக்கள் இல்லைம்மா சும்மா ஏறிச்சல சீட்டை கொடுத்துறேன் என்னாச்சுங்க ஏன் இழுக்கு என்ன ரொம்ப இழுக்குது என்ன வயசு பிள்ளை ஏறிச்சுன்னு வச்சுக்க ஏறிச்சுனா அந்த பிள்ளை இல்லையா எந்த பிள்ளை உன் ஃப்ரெண்டு வருமே அந்த பிள்ளை நீங்க வயசுக்கு வந்திருக்கு அப்படியா அப்ப குச்சியோட மாமா கூப்பிடல நாளைக்கு வருமா நீ டிக்கெட் எடுத்தியா இல்லையா இந்த 2 மூட்டைக்கு டிக்கெட் எடுத்தியா இல்லையா இந்த 20 ரூபா லக்கேஜ் மூட்டை 2 உள்ள வச்சிருந்தியா அது 20 ரூபா நீ வச்சுக்க உனக்கு சில்லறை இருக்காது எனக்கு தெரியும் உனக்கு உட்கார இடம் இருக்கா ஏகப்பட்ட இடம் இருக்கும் கண்ட்ராக்ட் அங்கேருந்து கணக்கு சொல்ல மாட்டார் எங்கே வயசு பிள்ளை இருக்கோ அங்கேருந்து இந்த கண்ட்ராக்ட் அந்த கண்ட்ராக்ட் கணக்கு சொல்கிறத பார்க்கணும் இப்போ மதுரையிலேருந்து திருச்சி போகுதுன்னு வச்சுக்க பஸ்ஸு அங்கே கண்ட்ராக்ட் கணக்கு சொல்கிறத பார்க்கணும் இருவார் மேலூர் 4 தோரங்குச்சி 5 புழுதுக்குச்சி 6 புழுது வெட்டிடா அட புழுது வெட்டிடா சார் மேல சாயனீங்க நீங்க இருமா சாயிரம் ஜோயிரம் பேசாம இருமா உனக்கு சீட்டு கொடுத்தாச்சுல அப்புறம் கேளு விராலி மலை 2டா ஒரு டிக்கெட் எடுக்கல 6 டேய் விருதாக்கார 36 நீடா அடா டேய் ஒரு சீட்டு கொடுங்கடா கொண்டாங்க அதே பாதுகாண்டா இருக்கு அதுல அந்த சேர்லயே காது ஏமா பயப்பட உட்காருவே இப்ப 3 பேர் சீட்ல உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கவே சன்னல் ஓரத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு அவர்கிட்ட டிக்கெட் வாங்குறேன்னா இப்படி வாங்கிக்கலாம் நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாருல அவர்கிட்ட வாங்குறேன்னா இப்படி வாங்கலாம் ஓட்ட வாங்குறேன்னா இப்படி வாங்கலாம் இல்லம்மா அங்க 3வது சீட்ல அங்க உட்கார்ந்து அவர்கிட்ட எப்படி வாங்குறது இப்படி தாண்டிட்டு இப்படி போய் ஏமா கோபப்படுற இருக்கு ஒரு பக்கம் அரை குட்டிய காணாங்க கண்டக்டர் நிலைமை எப்படின்னா டிரைவர் நிலைமை தெரியுமா தெரியாதா காலை சிங்கிள் வண்டி ஓட்டும் போது பார்த்துருக்கியா இல்லையா வெறும் காலேஜ் பிள்ளைலாம் இருக்கும் அப்படி காலரை தூக்கிட்டு இருக்காப்புல அப்படி ஸ்டைலாக ஒத்த குண்டிலாம் உட்காந்துக்குவாரு என்னென்ன மூலமா இல்லை அப்படி ஸ்டைலாக அப்படி காலையில் வெறும் புது பாட்டாக போட்டுக்கிட்டு காலையில் கியர் போகும்போது பார்த்துருக்கியா இல்லையா நைவா தான் போடுவார் ஆமாம் அவங்க எல்லாம் பாப்பா அடிச்சுட்டான் பாப்பா மாற்றி அடிச்சு விட்டாடா பேசாம நான் எங்கடா அடிச்சேன் லூசு பையில அப்படியே பாருங்க புது பாட்டா போட்டு திரும்பி பாருமா அப்படியே இங்க குண்டியா திரும்பி இங்க திரும்ப நல்லா இருக்கேடா ஆரன் அடிச்சு பார்த்துக்கா இல்லையா பம் 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 ஆடா நல்லா இருக்கே எங்கடா போன காலேஜா எங்க வாசல்ல இருக்குடுவா வாசல்ல நான் காலேஜ் உள்ளே விடுறேன் நீ வாசல்லடா காலேஜுக்குள்ள அப்படி படுக்க போட அப்படி அதே சிங்கிள் இறக்கிட்டு வரும்போது பார்த்துருக்கா ஒரு உள்ள கூட இருக்காது டிரைவர் குண்டி இங்கிட்டு திரும்பி வெறும் பழைய பாட்டா போட்டு திடீர்னு கிளட்டு கட்ட ஏறிச்சுன்னு வச்சுக்க அவன் கியர் போடுறத பார்த்துருக்கா இல்லையா எங்கெல்லாம் இறக்கிட்டு வர போய் தோலையை கழட்ட முடியும் பழைய பிட்டாடி சாயிட முடியும் பாம்பாம பிச்சிருவேன் எங்கெல்லாம் ஏறிட்டு வரேன் சைடில் கண்ணாடி தெரியணுமா இல்லையா போல பஸ் ஸ்டாண்டு ஏண்டா காலையில் இந்த காலேஜ் பிள்ளை ஏறும்போது மட்டும் இந்த கண்ணாடி மச்சரி தெரியலையா இப்போ இந்த கிளவி ஏறும்போது தான் தெரியுதா இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிற பொம்பளை நீங்க தான் காரணம் நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதானங்க நீங்க ஏங்க பொம்பளைய பாக்குறீங்க எங்கல ரோட்டை பார்க்க வர்றீங்க நாங்க என்ன உங்களை பார்க்கணும் மறந்துட்டீங்களா முன்னாடி பேனட்ல உட்கார்ந்துக்கிறது பேனட்ல உட்கார்ந்துக்கிட்டு அது பல்ல மேட்ல அப்படி தூக்கி போடும்ல இந்த இந்த இதுல எல்லாம் உட்கார்ந்துக்கிறது உட்கார்ந்து டிரைவர் முன்னாடி ஏங்க நாங்க உட்காரவா இருந்தாலும் ஏமா நிக்கிற இங்க உட்காரு நீ போய் அங்கிட்ட நீ வாமா இங்க உட்காரு நீ தானே உட்கார வைக்கிற எதுக்குமா உட்கார சொல்ற எதுக்கு ஏன் உட்கார்ற பொம்பளைய டிரைவர் பின்னாடி இங்க இப்படி திரும்பி உட்கார்ந்தா என்ன சரி அப்படி திரும்பி உட்கார்ந்து எங்கிட்ட உட்கார்றது அதேங்கப்பா நீங்க தான் கண்ணாடி மறைக்க இப்படி உட்கார்ந்து சொல்றீங்க இங்க திரும்பி உட்கார்ந்துக்கிற இங்க திரும்பி உட்கார்ந்து முதுக பார்த்தேன்னு வச்சுக்க முன்னாடி உள்ள தோசை கல் மாதிரி இத்தனை தண்டில இருக்கு ஏடா அந்த சாக்கெட் போட்டுட்டு வர்றாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை கோபுரம் வச்சு
வச்சு மீனாட்சி அம்மன் கோபுரம்மா சாக்கெட்டில் அன்னைக்கு ஒருத்தன் திருப்பதி ஏழுமலையான் படத்தை வச்சுருந்தேன். இப்படி உட்காந்துருக்கு ஒரு பொம்பளை வந்தவன் என்னன்னு நேராக விழுந்து கும்பிடிச்சேன். திருப்பதி ஏழுமலையானே அப்படின்னு இருந்தால் அப்படி நல்ல வேலை அந்த அம்மா திருப்பதி ஏழுமலையான முன்னாடி வச்சிருந்துச்சு போச்சு. என்ன ஆயிருக்குங்கிற அதெல்லாம் மாடல் சாக்கெட் டிசைன் என்னடா மாடல் இது ஒரு மாடலால? ஆமா மாடல். எங்கல மாடல் மாடல காமி இங்க பாருங்க மாடலால. ஆமாங்க. ஏய் இதெல்லாம் ஒரு மாடலாடா. அப்புறம் இந்த சாக்கெட் இந்த குண்டா எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? என்ன சொல்றீங்க? நான் கண்ட்ரேட்டுக்கு முன்னாடி முதல்ல டெய்லரா தான் இருந்தேன். ஐயோ எனக்கு தெரியாம போச்சேங்க. நான் டெய்லரா இருந்தேன் காரணம். சரிங்க. எங்க ஊர்காரனே எனக்கு ஒரு டவுசர் தச்சிருக்கேன் பாருங்க. எதுக்கு தான் தச்சா? இது என்னங்க இது புதுசா இருக்கு? புதுசாவா? இந்த நான் சொன்னேன் கொஞ்சம் பாக்கெட்டை பெருசா வச்சு வெளியில வச்சு தெரியுற மாதிரி தெரியிடான்னு. என்ன மாடல்? அவன் இந்த டவுசர் பாக்கெட்டே வெளியில வச்சு என்ன மாடல் எனக்கு இன்ன வரைக்கும் எது முன்னாடி போடுறதுன்னு இன்னும் தெரியல. என்ன வச்சிருக்காரு போல இருக்க? ஒரு பீர் பாட்டில உள்ள உயரும் போல இருக்கு. ஆஹா பீர் பாட்டில பாதி கூட இல்லடா பாய்ப்பையில. டேய் ஐயோ செப்பையில நான் முழுசா வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டேய் ஏன்னா ஏமாத்தி நெஞ்சு வலிக்குது. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? புது மாடல்லாம் நிறைய கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றீங்க? ஏய் 2030க்கான புது மாடல் பாக்குறியா? காட்டுங்க பாப்பா. ஐயோ ஏட்டையா கொடுத்த பேண்ட் இங்க ஓட்டையா போச்சு. அவர்கிட்ட வேற வாடகைக்கு வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. இங்க வாரு எல்லாம் கிழிஞ்சு போச்சு. புது மாடல் 2030க்கான புது காட்டுங்க பாப்பா. இப்பவே வச்சிருக்கேன் நான். அந்த மாடல் நீ பாத்துக்க மாட்டேன். அடடடடடே என்ன சிம்மிசி நல்லா இருக்கே. சிம்மிசி இல்லல ஸ்லிப்பா? ஸ்லிப் இல்ல புளிப்பும் இல்ல. பிரேசியரா? பிரேசியர் இல்ல வேசியர் இல்ல ரேசியர் இல்ல. இப்போ என்னங்க இது? இது வேற ஒண்ணும் இல்லக்கா. 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனேன்ல என்னோட சட்டி. ஆத்தி ஒரே வாடை. உட்கார்ந்த அண்ணே குண்டி பக்கம் பறக்குன்னு கிழிஞ்சு போச்சு. சீச்சி கிழிஞ்ச சட்டியை தூக்கி அப்பட முடியும். அப்புறம் 200 ரூபா கொடுத்து வாங்கினது. அது பூமரங்கள் ஈகோ. ஐயய்யா இதெல்லாம் என்ன தெரியுமா? என்ன இது? என்ன கர்ச்சி வச்சுக்கிறது. அது என்ன? மணி பிரஸ். இது என்ன? சூச்சு போற மிஷின் வெளில வர்றது. ஓ இது வழியா தான் மிஷின் வைக்கிறது. சரி சரி. என்னடா வேர்க்குது? ஏன்டா அப்படி தொடச்சிக்காம ஐயோ ஏன் நீங்க தொடச்சிங்க. சரி ஆமாமா மணியாய் போச்சு மயங்கறதுல அப்புறம் மயங்குவோம். அவ என்ன பண்ற அந்த இடத்துல? யார் வந்துட்டீங்க? அப்படி என்ன அவரம் பாக்குற? சரி போயா பழைய அவரம் பண்றாங்க. ஏய் ஜி என்ன நம்ப மாட்டீங்கறியா? சுப்ரமணியன் நான் போய் வரவா? மம்மல மம்மல அம்பல் கோவா மம்மல செல்லத்து மம்மல நந்தனடம் மம்மல மம்மல அம்பல் கோவா மம்மல திக்கி மம்மல நந்தனடம் அழகா இருக்கே என்ன அப்படியே நீ தான் கடிக்க போற ஓசரே இருக்கே என்ன எப்படி தான் நீ தான் கடிக்க போற அழகா வரதா அழகா தாவி அங்கங்க ஒண்ணே கடிக்க போற திருமானம் என்ன நீ கிட்ட கட்ட என்ன சுத்தி வாடா தாரே தாரே மம்பலம்மா மாம்பழ வைக்கிற கண்ணம்மா ஓ மனத்துக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணுமா எவர கட்டிக்க சம்மதம்மா நான் செப்பு போட மறந்துட்டம்மா மாம்பழ வைக்கிற கண்ணம்மா ஓ மனத்துக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா எவர கட்டிக்க சம்மதம்மா ஒத்தகல்லு முக்குத்தியா ஒத்தையில வரவளே நினைப்பியா பரே ஒத்தகல்லு முக்குத்தியா ஒத்தையில வரவளே நினைப்பியா வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் போனியாலே ராசாவே எங்க ராசாவே என்னத்த ஐயா என்னத்த தாத்தா பாக்குறாரு 50 ரூபா காசு கொடுத்தவங்க பாடு வாங்கிக்கலாம் இல்ல காசை மொங்காம்பட்டு போயிடுவாங்களா அது இந்த பிள்ளைகிட்ட வேற கொடுத்தமே சாந்தி கொடுத்த தாத்தா கொடுத்த 50 ரூபாயும் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்காம தான் போறீங்களே ராசாவே ஏ ராசாவே அமைதிக்கு பெயர் தான் சாந்தி வாழும் மக்கள் அளவில் சாந்தி
தான் இருக்கணும். அது பிராந்தியா என்னன்னே தெரியல. ஏனுங்க? தண்ணி எண்ணெயை ஊற்றி ஏமாவீங்கள நம்ப முடியாதுதா. ஏங்க அது பிராந்தி ரொம்ப சாப்பிட்டீங்களா? இல்ல இந்த அவன் கொண்டு வந்தான் பாரு. யாரு? அவன் பயங்கரமான தண்ணி எண்ணெயை ஊற்றி மாமா எனக்கு ஒரு சிங்கா இருக்க. உங்க மாமா என்ன அங்கிட்டு போயிட்டாரு பிளாட்டை விட்டு. அது வண்டி செட்டுக்கு போயிருச்சு, இனிமேல் வரும். அன்பு ராணிக்கு அன்பளிப்பு. சின்ன கண்ணு மாமா அவர்கள் ஹாட்டு படம் வரைஞ்சி சாந்தி அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அப்புறம் என்ன? அன்பளிப்பு அளித்த மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தனுஷ் ரசிகர் மன்ற சார்பாக இங்கு பப்பனாக நடிக்கும் அன்பு சகோதரர் ராஜா அவர்களுக்கு ரூபாய் 30 அன்பளிப்பு அளித்துள்ளார். 100 ரூபாயா இருந்தா அவன் கொடுத்துக்க மாட்டேன். 50 சாரி 50 ரூபாய் அன்பளிப்பு பெருமை சேர்த்த தனுஷ் ரசிகர் மற்றும் அன்பு உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகர்ந்து வணக்கம் 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 வணக்கம். அடி கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, இது வானம் பார்க்கிற பூமி சேர்ந்து அணைக்கணும் சாமி. வேண்டாண்டி அம்பல பாபம் தாங்காது எங்களோட சாபம். நானும் உனக்கு உடையா மாறட்டுமா? காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வாணி வருகணமா. கார்த்திகை மாதத்துல நாய் என்னவோ பண்ணுவேன் அது மாதிரி பண்றேன்யா. கார்த்திகை வசக்கா நான் என்னம்மா பண்ணுமா, என்னடா பண்ணு, ஆப்ரேஷன் பண்ணுமா? சரி ஏய், நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? எப்படி? முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கும்? எப்படி? என்ன சொல்லுது? சைஸா கெஞ்சிறது. என்ன அவனு 10-20 நாளாக விரட்டிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காமல் போயிட்டே இருக்க. போன வர மட்டும் சைஸா கெஞ்சிரு. ஓ சரி. ஆம்பளை நாயை பொட்டை நாயை பார்த்து இப்படி குலைக்கும். ஆமாங்க. பொட்டை நாய் எப்படி குலைக்கும்? எப்படி? மூடு சரியில்லை, அப்படி சொல்லுது. பல்லெல்லாம் இங்கே வந்துடும். பொட்டை நாய்க்கு மூடு சரியில்லை. என்ன ரெடி பண்ணுங்க ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். எனக்கு நேரா இங்கே இருக்கு. சரி. தாத்தா பார்த்தார், 50 ரூபாயும் போச்சே, ஐயையோ போச்சே. கவலைப்படாத தாத்தா, பாடுறேன், உனக்காண்டி வச்சிருக்கேன் இந்த பாட்டு. அந்த 50 ரூபாய் நீ என்கிட்ட கொடுத்துருந்துருக்கா, நான் நேரம் பாடியிருப்பேன். ஒத்துரா என் காது ஒத்துரா அப்படிங்கிறார் தாத்தா. பாடுறேன் தாத்தா, பாடுறேன், 2 பேருமே பாடுறோம். ஐயோ உட்காந்துட்டாரு, பாடுறேன்னு சொல்லவும். அட ராமா, எனக்கு யார ஆடு அடியே அடியே இவளே என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே, அடியே அடியே இவளே, என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே. அடியே அடியே இவளே, என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே.
காலையில் எதிர்நீச்சலாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சும்மா தேவையில்லாமல் இருந்திருப்பேன். ஏன்டா கேட்குறேன்? இல்லடா, எங்கங்க போனியா? கடைசியில் நமக்கு நாம திட்ட மாதிரி ஆகி போச்சுடா. ஆமாம், இது என்ன என்ன சொல்ல சாமியாட்ட வந்துச்சு, அப்புறம் எக்ஸசைஸ் எடுக்க சொன்னீங்க. இல்லம்மா, சாமியோட பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியாது. அடியாங்கப்பா, இந்த போன வாரம் தான் எங்கள் ஊரில் திருவிழா முடிஞ்சிச்சு. அப்படியா? போய் பூக்குழி இறங்க போயிட்டேன். வாங்க மாமா பூக்குழி இறங்குறேன் வந்து பாருங்க அப்படின்னா எல்லாம் பூக்குழியில் இறங்கினாங்க. 2 காலம் விட சரி, 2 காலம் பூக்குழியில் ஓடிச்சு. என் முன்னாடி தான் ஒரு காலில் பூக்குழி இறங்குறது எப்படின்னு அவன் புதுசா கண்டுபிடிச்சிருப்பாப்புல இருக்கு. எப்படிங்க? சர்க்கியூட்லாம் போட்டு இது இப்படி தானே அப்படித்தான் போய் ஜம்ப் பண்ணலாம். ஒரு கால் தான் எல்லாம் நெருப்புல எப்படி. ஆனா எங்க வீட்டுக்காரமா அப்படி இல்லை. இது வேற பூக்கொலியா? இந்த ஒரு கால் தான் நெருப்புல இருந்துச்சு, அடுத்த காலுக்கு அங்கே வந்து சேர்ந்துட்டா. இதுல வேற எங்க அப்பைக்கு வேற சாமி வந்துருச்சு. ஐயோ எப்பா, இந்த பூக்குழி இறங்குறதுக்கு எத்தனை நாள் விரதம் இருந்தீங்க? 1 வாரமா. சும்மா டேய், எப்போ லீவு விட்டாங்களோ அப்போலேருந்து விரதம் தாண்டா. பேசாம போய் அந்த கடையில் மிட்டாய் வாங்கிட்டு வாங்கடா, இங்கிட்டு வாங்கி விட்டுன்னு வந்துடுறாங்க. பெரிய இமேஜியா இருக்கு. வீட்டில் மட்டுமா நடக்குது? எல்லாரும் வீட்லயும் பிடிச்சேன் இமேஜியா கொடுக்குறாங்க. எங்க அப்பாயி ஆகா அப்பைக்கு சாமி வந்துருச்சு போய் திண்ணூறு வாங்கடான்னு எங்க அம்மா. நானும் என் முட்டாக்கி போய் காலில் விழுந்து திண்ணூறு வாங்குறேன். இந்த கிழவி திண்ணூரை போட வேண்டியானே சொல்லவா சொல்லவாடா அப்படி. ஐயோ கிழக்கு முடியும் என்ன சொல்ல போறான்னு தெரியல. அன்னைக்கு ஒரு பொம்பளைய வண்டியில வச்சு கூட்டிட்டு போனேன். இந்த கிழவி கண்ணு தெரியாதுன்னு இது முன்னாடி வேற கூட்டிட்டு போயிட்டு அதையும் சொல்ல போகுதா? சொல்லவாடா. அன்னைக்கு ஒரு ஆதி காலத்து அலங்கார மாளிகையில பொண்டமராயில போய் சேலை வேணும் எடுத்து வந்து கொடுத்த ஒரு பொம்பளைக்கு அது வேற எதையும் சொல்ல போகுதா? எனக்கு ஈரக்கொலையை ஆடி போச்சு. சொல்லவாடா. நான் எங்கள் அம்மா முறைச்சேன் என்ன சொல்ல அந்த மண் பிள்ளை தூங்கணும்ல துண்ணூரை போட்டுவிடு நீ நல்லா இருப்பேங்கிறத சொல்லவா. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ மொட்டையா சொல்லவான்னு எனக்கு பீதியை கிளம்பி வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வேறு சொல்லுடா. பாதரக்குடி பெரியசாமி மணிமேகலை சிங்கப்பூர் மணிமேகலை நினைவாக இருவருக்கும் ரூபாய் 101 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்புகளை வாரி வழங்கிய சிங்கப்பூர் மணிமேகலை அவங்க நினைவாக மணிமேகலை அவர்கள் நினைவாக எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். என்ன பாட்டு? அடிவாரா மோடி அடிவாரா சத்திய தூக்கிக்கிட்டு அடிவாரா ஓடிவாரா மாறி ஓடிவாரா சத்திய தூக்கிக்கிட்டு. ஹலோ, இங்க பாருங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இல்ல பொறுமையா இருக்க முன்னாடி இப்படித்தான் சாமி வரும். என்னங்க பண்றீங்க? கோவமா இருந்தான்னு வச்சுக்க. ஒரு சில பேர் கவர்ச்சியா வந்து இறங்கிடும். அவங்க இங்க பீரோ திறந்துடும். பீரோ வந்து உள்ள லாக்கர் கிடாரும்டா. நாடு அப்படி சொல்லக்கூடாது, சாமி கண்ணை குத்திரும். பார்த்தா நம்ம இது எதுக்கு தெரியுமா சொல்றோம்? நம்ம சாமி ஆட போறோம்னு தெரிஞ்சா நல்லா சேலையை இழுத்து கட்டிக்கணும், நல்லா ஷால் எல்லாம் இழுத்து வச்சு இப்படி போட்டுக்கணும். இப்ப எங்க ஷாலே போடுறது இல்ல, சுடிதார் போட்டுக்கிறோம்ல. சுடிதார் எதுக்கு போடுறியாது? இந்த இது எதுக்கு கொடுத்தாங்க? உங்க பீரோல சாத்திக்கிற பேர் தான் ஷாலு. இதெல்லாம் எப்போ 1990 சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா அது கூன்னு 90 போயிருச்சு. 2000 வருஷம் வச்சு இப்படி கொஞ்சம் மேலே ஏறிச்சு. 2010 வந்துச்சு. மஞ்சள் மாட்டை கொம்பளை கட்டி விடுவாங்க. இல்லை இப்படி கட்டி இப்படி இருந்துச்சு. 2 வீலரில் போகிறப்ப 10 பேர் செத்து போனாங்களே எப்படிங்கிற இந்த அப்படி வச்சுக்கிட்டு போனதை வீலில் மாட்டி இழுத்து அப்படியே சுருக்கு வச்ச மாதிரி போய் சேர்ந்துடுறது. அப்புறம் ஒரு மாடல் வந்துச்சு, ஒரு சைடு மட்டும் பீரோ திறந்து கிடக்கும். இந்த இப்படி அப்புறம் அந்த மாடலும் போச்சு. இப்போ எதுவுமே இல்லை. டிம்மின்னு வர்றீங்க. மாடு பிடி மாடு சிக்கும்லங்க, அதனாலதான் இப்படி பண்றோம் நாங்க. சிக்கனமா இருந்தாலும் சரி முக்கணமா இருந்தாலும் சரி நம்மளே பாதுகாத்துக்கணுமா. தனுஷ் ரசிகர் மன்ற சார்பாக தனுஷ் ரவி தனுஷ் கார்த்தி எனக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். நன்றி. அவர் எனக்கு தாண்டா சொன்னாரு. ஐயோ பையில
அவர் கேள்றா அவரை. அது யார்? தனுஷ் ரசிகர் மன்றம் யாருடா? நம்ம 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 நண்பர்கள் அவங்க. சரி, ராஜாவுக்கு 100 ரூபாய். அவர் சொன்னார்டா. அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என்னங்க முடிக்கணும்ல, மணி ஆகி போச்சுல. சரிங்க. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா, ஒத்தையில போறவளே நீ வப்பியா, ஒத்த கல்லு மூக்குத்தியா, ஒத்தையில போறவளே நீ நிப்பியா. ராஜா அவர்கள் ஆக்காட்டி ஆக்காட்டி என்ற பாடலை பாடும்படி ரூபாய் 50 மணமேல்பட்டி பழனிசாமி அவர்கள் ரூபாய் 50 கும்பராஜ் ஏறுது. ஒத்த கல்லு முக்கத்தியா, ஒத்தையில வரவளை நினைப்பியா. சும்மா கிடக்குது இல்லையே சுப்பிரமணி தோர்வடிப்பதிலேயே, சும்மா கிடக்குதிலேயே எனவு மணி தோர்வடிப்பதிலேயே. நான் அந்த மாதிரி அடிக்கணுமா? இல்ல, காலெல்லாம் தூக்க வேணாமா? என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் அதை பெண்கள் செய்யக்கூடாது. ஏன் அப்படி? பெண்கள் இல்ல, பெண்கள் நம் நாட்டின் கண்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பிறந்து பெண்களை கேவலப்படுத்த மாட்டோம். தூக்கி ஆடுனீங்க இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றதே. பேச்சுக்கு எப்படி சொல்லுவீங்க நீங்க? ஆமாமா, ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து கண்ணை திறந்தா ஒளியில பாட்டு கேட்டிருக்காங்க. ஆமா, சாமியை பற்றி பாடும்படி ராஜா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். மாணிக்க மன்னார் அவர்கள். மாணிக்கண்ணே எப்போதுமே கருப்பசாமி பாட்டு கேட்பாரு. ஆமா, நான் கேப்பு கிடைக்கிறப்ப பாடுறேன்னு, நாரதரை சந்திக்க வரப்ப கூட பாடுவேன். இப்போ அந்த டக்கு டைம் ஆகி போச்சு, முடிச்சுடலாம். 2-3 பாட்டு கேட்டுருக்காங்கப்பா. ஆமா, எல்லா பாட்டையும் இப்போ பாடிடணும்னா இந்த பிள்ளைக்கு ஒரு 50 ரூபா தாத்தா கொடுத்தாரு. அதுக்கு ஏற்கனவே ஒரு 100 ரூபா வந்துச்சு. வரட்டு பார்த்துக்கோ. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கரசமின்னுது. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசமின்னுது. கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு, கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு, கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு. வாராரா எங்க கருப்பு, வர தாராரா எங்க கருப்பு, வாராரா எங்க கருப்பு, வர தாராரா நண்டு கருப்பு. வெள்ள நல்ல குதிரை ஏறி வீச்சருவா கையில் ஏந்தி, வெள்ள நல்ல குதிரை மேல வீச்சருங்க கையில், வராருங்க நண்டு கருப்பு, வாராரு எங்க கருப்பு, வர தாராரு நண்டு கருப்பு. ஏழைகளை காப்பவரா எங்கள் குறை தீர்ப்பவரா, ஏழைகளை காப்பவரா எங்கள் குறை தீர்ப்பவரா. வாராரு எங்க கருப்பு, வர தாராரு நொண்டி கருப்பு. வாராரா எங்க கருப்பு, வரதாரா நொண்டி கருப்பு. காரிக்க வல்லடுங்களே, ஐயாவுக்கு கண்டது 2 இருங்களே. ஐயாருக்கு கண்டது 2 எடுங்களே. வாராரு எங்க கருப்பு, வர தாராரு நொண்டி கருப்பு. வாராரா அவர் வாராரா, வாராரா எங்க கருப்பு, வரதாரா நொண்டி கருப்பு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு சீரி வாராரு, அவரு சீரி வாராரு. பெரிய கருப்பு எரியும் நெருப்பா சீரி வாராரு, அவரு சீரி வாராரு. வாராரு எங்க கருப்பு, வர தாராரு நொண்டி கருப்பு. வாராரு எங்க கருப்பு, வர தாராரு நொண்டி கருப்பு. அது டக்கு நம்ம டக்கு பாடிவிடணும். பரவாயில்ல, நல்லா இருந்தீங்க. அன்பளிப்பீடு வழங்கிய அன்பண்ணன் மனமார்ந்த நன்றி, நெறியார்ந்த வணக்கம். அடுத்தபடியாக காதல் வந்துருச்சுல்ல, காதல் வந்துருச்சா? ஐயோ தாத்தா போறாரே. மலர்ந்து மலராத இன்னைக்கு அதுதான் டூயட் பாட்டு. அண்ணன் தங்கை பாசத்தை பற்றி ஒரு பாடல்.
ஐயா கேட்டார்ல, இன்னைக்கு என் டூயட்டே மலர்ந்து மலராததா, நீ என் தங்கச்சி பாடா இரியா பேசாம இப்பதான் கேப்பு கிடைச்சிருக்கு. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விழிந்தும் விழியா காலை பொழுதால் வளர்ந்த விழி வண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் கரையும் வளர்ந்த இளம் பெண்களே, வளர் பொதிகை மலர்ந்தாய் வளரும் மலர்களே, இந்த இளம் பெண்களே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, தங்கச்சி வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த களையன்னமே. யானை பறந்து சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா, அத்த மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டி, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா. தங்க கடிகார வைரமணியால் கல்லு கலம் கூட்டுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விளை பேசுவார். மாமன் தங்கை மகளா மங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். கண்ணின் மணி போல மணியின் ஒளி போல் வாழ பிறந்தாயடா, கண்ணின் மணி போல மண்ணின் இதழ் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வாட மறந்து முடிந்தால் மறக்க முடியாதடா, நம்புறவை பிரிக்க முடியாதடா. சிறையில் அங்கே ஆரிராரோ, ஆரிராரோ, தங்கச்சி, நல்லா இருக்கடா. அங்கே ஆரிரா, சாக்கெட்டை கலந்தது. ஆரிராரா, ஆரிராரோ. அண்ணா நன்றி நன்றி. ஏன்னா தாத்தா அவர் ஒரு ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல. தாத்தா சந்தோஷம் தானே தாத்தா? நன்றி நன்றி நன்றி. ஐயோ என்னத்த பாடி என் காசு போச்சுடா. அண்ணா. போச்சுன்ட்டு போறான். அண்ணா அண்ணா உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடவா சீக்கிரம் அண்ணா? சீக்கிரம் சீக்கிரம் பாடுமா. எந்த கலடியா பாடினாலும் சரி. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம்